பழைய பாட்டு ஒன்று இருக்குது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து வந்தால் உலகம் உன்னை சிரிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. கண்ணதாசனுடைய பாட்டு. முத்துராமன் சாரும் ஜெயலலிதா அம்மையாரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. கண்ணதாசன் ஒரு மைக்கில் பாடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும், ஒரு பாட்டு. பாட்டோடைய இது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அந்த பாட்டோட வரிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, என்றைக்குமே மனுஷனை இந்த உலகத்தில் பணம் எடை போடும். பணம் தான் எடை போடுது. பணத்தை வச்சிருந்தாலும் பிரச்சனை, பணத்தை கொடுக்கலைனாலும் பிரச்சனை. நம்ம பணத்தை வச்சுருக்கோம், அதை என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒருத்தவன் நம்மள்கிட்ட கேட்குறவங்க கூட 10 ரூபா கேட்க மாட்டேங்கிறான், உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிறான். நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அம்புட்டையும் கேட்குறான். ஏண்டா ஆண்டவன் 10 ரூபா பணம் கொடுத்துருக்காருன்னா அதை நான் நாளைக்கு செலவு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், கொடுத்துருக்காண்டாவன். உனக்கு இப்போது 2 ரூபா தரண்டான்னா, இல்லை நீ ஏன் 8 ரூபா வச்சுருக்கே கொடு அப்படிங்கிறான். நாளைக்கு இன்னொரு 1 ரூபா உனக்கு தரண்டா, இல்லை எனக்கு 8 ரூபா கொடுங்கிறான். இருக்கிறத பிடுங்குற உலகமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்து சந்தித்து கொண்டிருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை எதையும் தாங்கும் இதயங்களே, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உள்ளங்களே. கும்பத்தோடு பேசுவதில் ஒரு அலாதி பிரியம். என் பிள்ளைகள் கும்பம், என் உறவுகள் கும்பம், என் சொந்தங்கள் கும்பம், என் சகோதர சகோதரிகள் கும்பம். கும்பத்தோடு நான் என்றும் கலந்திருப்பேன். அப்படிப்பட்ட கும்ப உறவுகளே, என்றைக்கும் தெரிஞ்சிங்க, மனுஷனை எடை போடுறது பணம், போலி கௌரவம். இந்த நிறைய நேரத்தில் கும்பராசிக்காரவங்க இதை பார்த்து தான் வெறுத்து போகிறது. ஏண்டா உண்மைக்கு எவனுமே மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, போலிக்கு தான் மரியாதை கொடுப்பீங்களா அப்படின்னு கும்பராசிக்காரவங்க பல நேரங்களில் அந்த கேள்வியை இந்த உலகத்திட்ட கேட்குறது உண்டு. கண்ணாடி முன்னாடி கூட பார்த்துக்கிறது. என்ன சொல்லுவாங்க கும்பராசிக்காரவங்க கண்ணாடி முன்னாடி பார்த்தா, உன்னையெல்லாம் எவனும் மதிக்க மாட்டான்ப்பு. இந்த காலத்துலலாம் பணம் காசு இருந்தால் தான் மதிப்பாங்க, பதவி இருந்தால் தான் மதிப்பாங்க. இன்றைக்கி உன்ட்ட பதவி இருந்தால் பார்த்துக்கு பப்பு, நாளைக்கு பதவி இல்லைன்னா மதிக்க மாட்டான். வாசலில் கை காட்டுறவன், வாசலில் கை தட்டுறவன்லாம் சும்மா அப்படின்றத கடவுள் அப்படி பின்னாடி தட்டி சொல்லிக்கிட்டே இருப்பார் கும்பத்துக்கு மட்டும். பெரும்பகுதி கும்பராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே தியான நிலை அதிகமாக வரும். தியானம், தனிமை அதிகமாக வரும். தனிமை, தியானம் இது முதல்ல விரும்பவே மாட்டாங்க. எல்லாரோட சேர்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க கும்பராசி. ஆனால் ஆண்டவன் தனியாக வச்சுருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தியானத்து மேலெலாம் ரொம்ப நம்பிக்கையே வராது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கும்பராசிக்கார பிள்ளைங்கள்லாம் தியானத்துக்கே போயிடுவாங்க. எங்கே கடவுள் இருக்கிறார், எங்கே நிம்மதி இருக்கிறது, இப்படி போயிடுவாங்க. அப்போ கும்பம் ஏதோ ஒரு தேடுதலை தேடிக்கொண்டே இருக்கும். உலகத்தில் தேடுறவன் பணத்தை தேடுறான், புகழை தேடுறான். ஆனால் கும்பம் தேடுறது அமைதியை தேடும், நிம்மதியை தேடும். நான் ஒன்று சொல்கிறேன், கும்பராசி பிள்ளைகளா, மக்கள் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். மக்களோடு மக்களாக நீ இருந்து கொண்டு நிம்மதியை தேடுகிறாய் என்றால் அது உனக்கு நீ பிதற்றி கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். மக்கள் இருக்கிற இடத்துல நிம்மதி, நீ மலை மேலே போய் நின்றுட்டு நிம்மதி தேட இருக்கும். இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் பல இன்னல்களை, தொந்தரவுகளை, பிரச்சனைகளை அனுதினமும் பார்த்துட்டு அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ சனி வக்கர பயிற்சி. அட போப்பு, நாங்களே பல பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதில் சனி வக்கரம் நிற்கிறோம் அப்படின்னு. ஏன் நீங்கள் வேறு எங்கள் உசுர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? இது அவேர்னஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை ராஜா. பல கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கிறோம், பல சங்கடத்துலேருந்து வெளியில் வந்திருக்கிறோம், பல சந்தர்ப்பங்கள் நம்மளை ஆண்டவன் நம்மளை பெரிய சாமர்த்தியசாலியாக வெளியில் காட்டியிருக்கிறான். இப்படி இருக்கிற கடவுளோட துணையோடு இருக்கிற கும்பம் இந்த சனி வக்கர பயிற்சி கண்டு பயப்படலாமா? பயப்படக்கூடாது. முதல்ல அதை சொல்கிறதா நான் வந்திருக்கிறேன். சனி வக்கர பயிற்சி ஒரு பயமுறுத்துகிற விஷயம் கிடையாது. ஆல்ரெடி சனி உங்களுக்கு ஆட்சிநாதன். உங்களுக்கு சனிக்கு மேலே ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் கிடையவே கிடையாது.
எல்லா ராசிலையும் ஒவ்வொரு கிரகம் உச்சம் பெறும். உங்கள் இடத்துல சனிக்கு மேலே ஒரு கிரகம் கிடையவே கிடையாது. சனி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அப்போ இந்த 15ஆம் தேதி, ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஆணி மாதம் 31ஆம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சார். 30ஆம் தேதி 11ஆவது மாதம் 2026 வரைக்கும் அவர் வக்கர கதியில் இருக்கிறார், கார்த்திகை 14ஆம் தேதி வரைக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். என்னென்ன கொடுப்பார், என்ன சௌரியத்தை கொடுக்க போகிறார், நல்லா தெரிஞ்சுங்க கும்ப உறவுகளே. முயற்சி வெற்றி பெறும். நீ கண்ணு தொடர்ந்து முயற்சி பண்ணு கண்ணு, என்ன நினைக்கிறதோ தொடர்ந்து முயற்சி பண்ணு கண்ணு. நீ என்ன சொன்னாலும் மற்றவங்க எல்லாம் அப்போஸ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ எதை எடுத்தாலும் நீ வேஸ்ட்டு, நீ சரி வராது, அது உனக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு அவங்க கருத்தை தான் சொல்லுவாங்க. உன் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண கண்ணு, உன் கருத்தை 50% எடுத்துக்க, அவன் கருத்தை 50% எடுத்துக்க, 100% முயற்சி பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கண்ணு. இந்த காலகட்டத்தில் மீடியா சம்பந்தமான பவர் கிடைக்கும், உலகத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், நம்ம கிராமங்களில் ஊரில் இருக்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நான் யாரெல்லாம் தூற்றுனாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றை போட்டுருவாங்க கண்ணு. இது நடக்கும் கண்ணு, நம்புங்க. ஏன்னா நம்ம உதவி ஒருத்தவனுக்கு தேவைப்படும், அதை செய்யும்போது நம்மளாம் மகானாக தெரியும். கும்ப உறவுகளே, உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். நீ இப்போ பண்ணுற முயற்சி கண்ணு தோல்வி அடையாது, மன உறுதி அதிகரிக்கும். ஏன் இதை பண்ண என்ன, நம்ம இப்போ பண்ணுவோமே, சிறப்பாக இருப்போமே, நம்ம முயற்சி பண்ணுவோம், யார் எது வேணாலும் சொல்லட்டும், நம்ம கதையில் நம்ம கரெக்டாக இருப்போம். செய்யும் தொழிலை தெய்வமாக நினச்சி தொடர்ந்து செய்தால் அவன் வெற்றி பெறுகிறான். எவன் என்ன பண்ணான, ஆதவன் எழுகிறான், தினசரி எழுகிறான். இந்த நிலவு கூட ஒரு நாள் காணா போயிடுது, பார்த்துருக்கீங்களா? சந்திரன் கூட ஒரு நாள் அமாவாசைன்னு காணா போயிடுது. ஆனால் ஆதவன் என்றாவது ஒரு நாள் மறைகிறானா? சூரியன் மறைஞ்சு பார்த்துருக்கீங்களா? கும்ப உறவுகள் சூரியனை போல வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அது மறையவே கூடாது, உழைத்து கொண்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எவனுக்காக ஓடுறன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது, இனிமேல் நமக்காக ஓடணும், அப்போ தான் நிம்மதி கிடைக்கும். அப்போ கும்ப உறவுகளுக்கு மன உறுதி அதிகரிக்கும். இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உயர்வு நிலை ஏற்படும். 10 ரூபா நீங்கள் கையில் இப்போ இன்றைக்கி எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பார்த்துங்க, சவால் விடுவோம். கரெக்டாக நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இதை விட 1 ரூபா கூட வச்சுருப்பீங்க. ஆமாம், பொருளாதார நிலை உயரும், எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எவனாவது ரொம்ப தொந்தரவு கொடுக்குறவன், இந்த பொச்சரிப்பு, இந்த பொறாமை, பொச்சரிப்பு, கஞ்சத்தனம் பண்ணுறவன், நமக்கு கஷ்டம் கொடுக்குறவன், ஏவல் பில்லி சூனியம் பண்ணுறவன், நம்மளை எவனாவது முன்னேற விடாமல் தடுக்கிறவன், இவன்லேருந்து நம்ம வெளியில் வெற்றி பெற முடியும். இவன் கண்ணிலேருந்து நம்ம மண்ணை தூவுறது இல்லை, மிளகாப்பொடி தூவோம். இப்போ உள்ள நேரம் அதுதான். உங்களுக்கு பயணங்கள் நன்மை பெறும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உள்நாடு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம், உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது பயணங்களில் நன்மை கிடைக்கும். ஒரு நல்ல பயணத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய நேரம், ஒரு குட் பயணம். இது அவசிய பயணம் கூட ஏற்படலாம். அவசிய பயணமே குட் பயணம் தான். குடும்பத்தோட ஆதரவு கிடைக்கும். குடும்பங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும், புதிய வாய்ப்புகள் உருவாகும். நம்மள குடும்பத்தில் உள்ளவங்க மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் குடும்பத்தை மிஸ் பண்ணுறது ஒரு கதை, இப்போ உங்களை குடும்பத்தில் உள்ளவங்க மிஸ் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், கும்ப உறவுகள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்ல வளம் வருவீங்க. சோஷியல் சம்மந்தமான விஷயங்களில் ஆக்டிவிட்டியில் நல்ல சக்ஸஸ் ஏற்பட முடியும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் அதிகமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட கல்வி உடனடியாக கிடைக்கும். புதிய பரீட்சைகள் நம்ம எழுதுறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை, புதிய தொடக்கம், ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சாட் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும்னா கன்ஃபார்மாக ஆரம்பிங்க, சாதகமாக இருக்கும். இந்த நேரம் உங்களுக்கு செலிபிரிட்டி டைம். நம்பிக்கையோடு செய்யணும், யாரையும் நம்பக்கூடாது. நான் அவனை நம்புகிறேன், இவனை நம்புகிறேன், சுவரை நம்புறேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கை. இது வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் வேறு. நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய விஷயம் புதிய தொடக்கங்களை துவங்கும். உடல் நலத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும், வெற்றி ஏற்படும். அப்போ இந்த உறவுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். தெய்வ நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குது, பாதகத்தை கொடுக்கலை. இதில் ரொம்ப தெளிவாக இருந்துங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, டெய்லி பிள்ளையாரை காலையில் கும்பிடுங்க. காலையில் கண் விழித்த உடனே காலை வேலைகளை முடிச்சுட்டு
பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணுங்கள். சாயந்தரம் அந்தி சாய்ந்த பொழுதில் மாலை நேரத்தில் சிவாலய தரிசனம், சிவனை தரிசனம் பண்ணுங்கள். நிச்சயமாக இதை தொடர்ந்து பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போய் ஹனுமாரை கும்பிடுங்க, உங்களுக்கு எந்த குறையும் விடாது. சனி வக்கர பயிற்சி வெற்றியை கொடுக்கும். எந்த இடத்துல தலைக்குனிவு இல்லாமல் நிமிர்ந்து நிற்பீங்க. பண வரவுகள்லையும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்க, சொல்கிற வாக்கு படிக்கும். நல்லது. என்ன உறவுகளே, சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துடுமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம். ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனை, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசா புத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.